டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு குறைபாடுகள் கடுமையாக இருக்குது. ஏன்னா சென்னையில நாங்க பார்த்தோம், நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தலைவருடைய பிரச்சார வாகனம் போன பிறகு அங்க ஒரு போலீஸ் இல்லை. பேரிகேடு நாங்கள் அமைத்து கொள்ள நாங்கள் ஏற்பாடு செஞ்சாலும் அதை அமைக்க விடல. கடைசி வரைக்கும் மைக்கு இதெல்லாம் அலோவ் பண்ணல. இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் எல்லாருக்கும் பல கட்ட கடிதங்கள், பல கட்ட இது நேர்ல போய் பார்த்து தலைவரே நேர்ல போய் புகார் அளிச்சோம், எல்லாம் பண்ணியிருந்தா. இன்னைக்கு திருச்சியில காவல்துறை எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துப்பீங்க. காவல்துறை ப்ராப்பரா பின்னாடி வந்த வண்டி வாகனங்கள்லாம் தடுத்து நிறுத்தாங்க. காவல்துறை நாங்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்றோம்னா, வாகனங்களே காவல்துறை தடுத்து நிறுத்த நாங்க பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது ரோடு. இப்போ இந்த ரோட்ல போய் நான் போய் ஒரு பேரிகேடை போட்டு ஒரு ரோப்பை போட்டு 4 பேர் நிப்பாட்டினா ஒத்துப்பாங்களா? இது எங்க ஏரியா. இப்ப எங்களுடைய ஒரு பெரிய கிரவுண்ட்ல இருக்கோம், ஒரு மாநாடு நடத்துறோம். அந்த மாநாடுக்குள்ள 4 இடத்துல சவர் போட்டோம்னா அதை நாங்க தடுத்து நிறுத்த முடியும். பட் ரோட்ல போய் யார் தடுத்து நிறுத்த முடியும்? காவல்துறையும் இல்ல அரசு இயந்திரம் தான் அதை செய்ய முடியும். ஸோ அதுதான் திரும்ப திரும்ப சொல்றோம். இன்னைக்கு திருச்சியில வந்து ப்ராப்பரா செஞ்சிருக்காங்க. நிறைய இடத்துல பேரிகேட் கரெக்டா போட்டிருந்தாங்க, நிறைய இடத்துல ரோப் போட்டு பிடிச்சிருந்தாங்க, நிறைய இடத்துல ரோப் கரெக்டா போட்டிருந்தாங்க. இதே போன்று இதுக்கே வந்து இது இந்த புரோட்டோகாலுக்கு, இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜருக்கு கொண்டு வர்றதுக்கே வந்து எங்களுக்கு 1 வாரம் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா மாவட்டங்கள்லையும் காவல்துறை சிறப்பாக ஒழுங்காக செயல்பட வேண்டும்ன்றது எங்களுடைய வேண்டுகோள். ஸோ இதை வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் ப்ராப்பராக செய்யணும், நடுநிலையாக செயல்படணும். எலெக்ஷன் ஆக்ட் இருக்கு, எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு. இன்னும் வந்து திரும்ப திமுகலாம் ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது. இது இன்னும் 25 நாள் கழிச்சு அடுத்த மாசம் இன்னொரு மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தெரியும் யார் முதல்வர். எங்களுடைய தளபதி தான் முதல்வர். இந்த தவறை செய்யும் அனைத்து அதிகாரிகளும் தண்டிக்கப்படுவார். காவல்துறை செஞ்சதால நீங்க பாராட்டுறீங்க. கண்டிப்பாம்ல. ஏன்னா உண்மையான சொல்லணும். நாங்க இது அரசியல்லாம் செய்யல. நாங்க எது நடக்குதுன்னு சொல்றோம். இருக்குன்னா இருக்கு, இல்லன்னா இல்ல. ஏன்னா இப்ப பெரம்பூர்லயும் குளத்தூர்லயும் என்ன நடந்துச்சு, அங்க எவ்வளவு ஒரு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தா எப்படி இருந்திருக்கும், அதான் நாங்க சொல்றோம். ஆமானா ஆமா, இல்லன்னா இல்ல. நடக்குதுன்னா நடக்குது. ஒழுங்கா செஞ்சாங்கன்னு சொல்ல போறோம். ஒழுங்கா செய்யல, சரியான பாதுகாப்பு செய்யலன்னு செய்ய போறோம். ஏன்னு கம்பாரிசனும் சொல்றோம். அதிமுக கொடுக்குறாங்க, பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்றோம். நாங்க கம்பாரிசன் தான் சொல்றோம். இருக்குன்னா இருக்கு, இல்லன்னா இல்ல. அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லையா? தொண்டர்களும் வந்து விதிமுறையை மீறி வர்றாங்க. அதனாலதான் வந்து சில விபத்து. இன்னைக்கு கூட ஒரு போலீஸ்காரங்களை ஒண்ணு இல்ல. இப்ப என்னன்னா, எத்தனை பேருக்கு விதிமுறை தெரியும்? பொதுமக்களுக்கு எத்தனை பேருக்கு விதிமுறை தெரியும்? அவர்கள் வருவார்கள், சாலையை நிற்பாங்க, தலைவரை பார்க்க நிற்பாங்க. அவங்களுக்கு என்ன விதிமுறை தெரியணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருக்காவது விதிமுறை தெரியணும்னு நினைக்கிறீங்களா? விதிமுறையை நம்ம கடைபிடிக்க, நம்ம வந்து கொண்டு வந்து அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது காவல்துறை தான். காவல்துறை இதுக்கப்புறம் போகாதுன்னா போக மாட்டாங்க. பொதுமக்களுக்கு என்ன விதிமுறை நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க? பொதுமக்கள் வந்து நீங்க இந்த ரோட்ல, இந்த வாகனத்துல இது கீழே போகணும்னு கேட்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கு என்ன விதிமுறை, நீங்கள் கொடுக்கும் விதிமுறை அனைவருக்கும் போய் சேரணும்ன்றது எப்படி அவர்களுக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல காவல்துறை இருக்கு. காவல்துறை தான் இதை செய்ய வேண்டும் கேட்டுக்கணும். இந்த அரசு பேருந்து இதெல்லாம் வந்து மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கு. ஒரு பொது வாழ்க்கைக்கு வரவங்க வந்து மக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கணும். ஆனா இந்த பொதுமக்கள் இருக்கக்கூடிய பேருந்தை வந்து அவங்களுக்கு இடையூறுன்னு சொல்லி வர சொல்றாங்கன்னு சொல்லி MP கனிமொழி அவர்கள் சொல்றாங்க. ஆம்புலன்ஸையும் அப்படிதான் சொல்றாங்க. இல்ல என்னன்னா, ஆம்புலன்ஸை ஏன் சொன்னோம்னா, ஆம்புலன்ஸுகள் திட்டமிட்டு இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு இடத்துல பரப்புரைக்கு அலோவ் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க கரூர்லயே நாங்க ஏன் அதை சொன்னா, பரப்புரைக்கு அலோவ் பண்ணப்பட்ட இடத்துல அது ஒரே ஒரு சாலை. இப்ப இந்த சாலைக்கு நீங்க இந்த பின்னாடி இருக்கிற GHக்கு போகணும்னா சுத்தி வரலாம். இப்ப இந்த சாலையை நீங்க கடக்கணும்னா 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா அது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சாலையா இருந்தாலும் அங்க கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த கூட்டத்தை கடக்கணும்னா 2 மணி நேரம் ஆகும். அதே நேரத்துல நீங்க சுத்தி போகணும்னா 10 நிமிஷத்துல போயிருவீங்க. ஆனால் அதையும் மீறி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லி பல ஆம்புலன்ஸுகள் உள்ளே அனுப்பப்பட்டது. எம்டி ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடையூறு செய்யும் நோக்கத்தில் ஒரு சில விஷயங்கள் செய்யப்படுறதுனாலதான் இவர்கள் வேண்டுமென்றே செய்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகத்தை தான் அன்னைக்கு வந்து இதெல்லாம் சுட்டி காட்டப்பட்டுச்சு. ஏன்னா இவங்க திமுக என்னென்ன செய்யறாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். ஒரு கூட்டம் நடக்குது, கூட்டத்தின் நடுவில் 10 ஆம்புலன்ஸ் விடுறது. 10 ஆம்புலன்ஸ் எம்டி ஆம்புலன்ஸ் இருக்கும். ஆம்புலன்ஸ் ஓட்டுற ஓட்டுநர் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு முழுதாக போதையோட வந்து நிக்கிறாங்க. இதெல்லாம் பிடிச்சிதான் அன்னைக்கு எங்களுடைய நிர்வாகிகள் அப்படி வந்த ஆம்புலன்ஸ், அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாங்க. அவர்களை காப்பாற்றி அனுப்பியது அங்கிருந்த காவல்துறை. ஸோ இதெல்லாம் நாங்க சுட்டி காட்டுறோம். இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, இல்ல தெரிஞ்சுட்டு அவங்க வந்து எலெக்ஷனுக்காக சப்பக்கட்டு கட்டுறாங்கன்னு தெரியல. நாங்கள் சொல்வது இது மாதிரியான இடையூறை ஏற்படுத்தும் நோக்கத்தில் அனுப்பப்படும் வாகனங்களை தான் சொல்றோம். மற்றபடி பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கிறதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. சொல்றீங்க. ஆனா தொண்டர்களும் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம சொல்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு அவர் ஆதரவு இருந்துச்சுனாவோட கார் இல்ல, அது வந்து பாதுகாப்பு வாகனம். அதாவது கார் அவருடைய பேர்ல இருந்தாலும் பாதுகாப்பு அங்க இருந்த CRPF பயன்படுத்தல இருக்கிற ஒரு வாகனம் தான். ஏன்னா பின்னாடி ஃபாலோ பண்ண போதுல
தவறி விழுந்த காவலருடைய காலில் அது ஏறி இருக்கு. இப்பதான் திரு ஆதவர்ஜன் மற்றும் எங்களுடைய தலைவர்கள் எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது தேர்தல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு. அதனால அவர்களுக்கு என்ன எங்களால உதவிகள், அவர் கூட என்ன செய்வோன்றது எங்களால சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இந்த தேர்தல் கோட் ஆஃப் கான்டாக்ட் முடிஞ்ச பிறகு நாங்கள் முழுமையாக இருப்போம். அது நேரில் போய் இப்பதான் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்தாரு. தற்செயலாக ஒரு நடந்த ஆக்சிடென்ட். கண்டிப்பாக இதுக்கு நாங்கள் வருத்தப்படுறோம். இது மாதிரியான சூழல் எப்பவும் தவிர்க்கப்பட வேண்டும் தான் எங்களுடைய எண்ணமாக இருக்கு. 2-3 நாள் ஆயிடுச்சு. நேற்று நீங்க மதுரையில் இல்லை, ஆனா இந்த 3 நாள்ல வந்து தொகுதியோட அடிப்படை தேவைகள் என்னன்றதை அட்ரஸ் பண்ணீங்கன்னா தொகுதியோட முக்கிய இடங்கள் எதுவும் பாருங்க. இல்ல, இந்த தொகுதியை வந்து நான் 25-30 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். எந்த மாற்றமும் இல்லை. மக்கள் தானாக இது வந்து ஒரு நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ, 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இருக்கு. எந்த மாற்றமும் இல்லை. இந்த தொகுதி வந்து எப்படியோ மாறி இருக்கு. பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கு. ஏர்போர்ட் இருக்குன்னா இது எவ்வளவு மாறி இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த தொகுதியில எதுவுமே அவர்கள் செய்யவில்லை. இது அப்படியே வந்து மக்கள் தானாக. இப்போ நான் வந்து நேற்று நிறைய இங்க ஒரு சிந்தாமணியில அப்போலோ கம்பெனிலாம் இருக்கு. அவங்கெல்லாம் போய் நேர்ல பார்த்தோம். நேர்ல பார்த்தப்ப என்னன்னா, சுமாரா ஒரு 50,000 ஒரு 60,000 பேருக்கு அங்க வந்து வேலை வாய்ப்புகள் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. 60,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு இருக்கிற ஒரு இடம் இருக்கு. இது சம்பந்தமாக இங்க இருந்து என்ன அவங்களுக்கான உதவிகள் செய்யப்பட்டிருக்கு. சின்ன உதவி செஞ்சாலும் அந்த 50,000 வேலை வாய்ப்பு வந்து 1 லட்சமாக மாறி இருக்கும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு அரசாங்கம். இங்க இருக்கிற எம்எல்ஏ இங்க இருக்கிற அரசாங்கமும் செய்ய வேண்டியது இதுதான். அவங்களை ஊக்குவிச்சு அவங்களுக்கு தேவையான சப்சிடி கொடுத்து, அவங்களுக்கு தேவையான இடங்கள் கொடுத்து, அவங்களுக்கு ஏற்றுமதி செய்யணுமா இல்ல வேற நாடுகளுக்கு போகணுமா, அவங்களுக்கு உற்பத்தி செய்யறதுக்கான அவங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ்க்கு ஏதாவது உதவி பண்ணணுமா. ஸோ இதெல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா இந்த 50,000 வேலை வாய்ப்புகள் 1 லட்சமா மாறி இருக்கும். இதை விட்டுட்டு போய் சிஎம் போய் நான் போய் துபாயில போய் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன். துபாயில போய் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து எத்தனாயிரம் பேருக்கு வேலை கொடுத்தாரு. இங்க சிந்தாமணியில் 50,000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. 50,000 பேருக்கு தொழில் கற்றுக் கொடுக்குறாங்க. 50,000 பேர் வெளியில போய் தொழில் செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மக்கள் தானாக, இதெல்லாம் வந்து பல 100 வருஷங்களாக அவங்களாக இருந்த அந்த மக்கள் அவங்களாவே அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட்டு வந்திருக்காங்க. அவங்களை தட்டி கொடுக்கும், அவங்களுக்கு ஊக்குவிக்கும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை உதவி செய்யும். இதுவரை இருந்த எந்த சென்னை ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கு, ஏன் பரந்தூர் விற்க போற ஏர்போர்ட், இப்ப கட்ட போற 10 வருஷம் கழிச்சு வர போற ஏர்போர்ட்டுக்கே இப்பவே பாத்தீங்கன்னா அனைத்தும் புக் ஆயிடுச்சு. பட் இங்க எப்படி இருக்கு பாருங்க. இங்க கிட்டத்தட்ட 50 வருஷமா இருக்கிற ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கிற இடம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஸோ அதனால இது நிறைய செய்ய வேண்டிய திருப்பூர்ன்றது நிறைய செய்யறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. பட் எதையும் இவர்கள் செய்யவில்லை. இப்ப ஏற்கனவே வந்து தொகுதியில வந்து தீபம் விவகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு சூழல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வந்து கடந்த மாதம் வந்து பிரதமர் மதுரை வந்தப்ப சாமியார் கொடுத்தாரு. அது இன்னும் வந்து அந்த அதிமுக கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக பலம் சேர்க்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் மக்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எத்தனை வருஷம் பிரதமர் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காரு. ஒரு 10-12 வருஷம் வந்துட்டு இருக்காரா. அவர் தொல்லாத திருக்குறளும் இல்ல, எல்லா திருக்குறளும் சொல்லிட்டாரு, எல்லா கவிதையும் சொல்லிட்டாரு, பாரதியார பேசிட்டாரு, எல்லாம் பேசிட்டாரு, இந்த காஷ்மீர்லயும் பேசிட்டாரு. ஏன் மக்கள் இன்னும் 1% கூட அவர்களை வந்து இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன்னால் அவருடைய எண்ணம் சரியாக இல்லை. உங்களுக்கு இத்தனை வருஷம் வந்தவர் இதுவரை திருப்பூர் தெரியலையா அவருக்கு? மதுரைக்கு எத்தனை தடவை வந்தார்? இன்னைக்கு ஏன் திருப்பூர் வர்றாரு? ஏன் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனல் இஷ்யூ கிரியேட் ஆயிடுச்சு. அந்த இஷ்யூவை பெருசாக்கி இது சாதாரண புகையை நீங்க பெரிய நெருப்பாக்கி கொழுந்து விட்டு எரிய விட்டு அதை வச்சு நீங்க அரசியல் செய்யணுமா? அதை என்னைக்கு தமிழக மக்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க இங்க வந்து என்னதான் நாடகம் போட்டு சும்மா அப்படியே அங்க பிரச்சனை செஞ்சாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை வந்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சி புரிஞ்சுக்கணும். அடுத்ததா வந்து திமுக இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி செய்யணும். இதை செய்தால்தான் அவர் வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை கன்சால்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இதை பெருசாக்குனதே திமுக தான். அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்தை சீர்குலைச்சது ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியும். இது ரெண்டையும் என்னைக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது என்னைக்கும் தமிழக மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்படியே இருக்கட்டும். நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து திருப்பரங்குன்றம் எப்படி இருந்துச்சு அப்படியே இருக்கட்டும். எங்க பார்த்தாலும் பேரிகேடு, எங்க போனாலும் போலீஸ், உள்ள போனா ஆதார் கார்டை கொடுத்துட்டு உள்ள போகணும். நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஆதார் கார்டில் என்ட்ரி போட்டு போகணும். இதான் திருப்பரங்குன்றத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? இதெல்லாம் இங்க வேண்டாம். இவங்க 2 பேரும் அமைதியா அவங்க வேலையை பார்க்க போயிட்டாலே நாடு அமைதியா இருக்குன்றதான் எங்களுடைய. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.